பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது வனவாச மற்றும் அஞ்ஞானவாசத்தை முடித்திருந்த பாண்டவர்கள் தங்களுக்கு தர்மத்தின்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி தூதுவரை அனுப்ப, அதை கேட்டு நாங்கள் கலந்து ஆலோசித்து நாங்கள் செய்தி சொல்கிறோம் என்று திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட சொல்லி, எந்த காரணத்தை கொண்டும் ராஜ்யம் தருவதற்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை ஒன்று, அதே போல யுத்தமும் வரக்கூடாது, இதையே எப்படி வினயமாக சொல்ல வேண்டுமோ அதை நீ போய் சொல் அப்படின்னு சஞ்சயனம் திருதராஷ்டிரன் கூற, அனைத்து விஷயங்களையும் சஞ்சயன் ஆனந்தமாக பாண்டவர்களிடம் தெரிவிக்க, ஏன்னா யுத்தம் என்பது அதர்மமானது, அதனால நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும். நீயோ தர்மத்தில் மிகச்சிறந்தவன், அப்போ இதுவரை நீ செய்த தர்மத்தினால் ஸ்வர்க்கத்தின் வாசல் உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ யுத்தத்தை நீ ஆரம்பித்தால் இதுவரை நீ செய்த தர்மமும் வீணாகிவிடும், உன்னுடைய கீர்த்தி போய்விடும் என்பது போல உபதேசத்தை சஞ்சயன் தர்மராஜனுக்கு கூறிக்கொண்டிருந்தான். நடுவில் கிருஷ்ணன் வந்தான் தர்மத்தை பற்றி பேசுவதற்கு. அன்று சபையிலே அவ்வளவு பெரிய அவமானம் நடந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை, இது தர்மம் அல்ல அப்படின்னு நீ சொல்லி இருந்தீன்னா இவ்வளவு விஷயம் நடந்திருக்காது இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் உனக்கு பேசுவதற்கு திராணி இல்லை. அப்போ இப்ப மட்டும் தர்மத்தின் உபதேசத்தை யாருக்கு சொல்ல வேண்டுமோ நியாயமாக பார்த்தால் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் தர்மம் என்றால் என்ன என்பதனை. ஆனால் தர்மத்தின்படி வாழும் தர்மராஜனுக்கு மீண்டும் நீ உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பட்சமாக 5 கிராமங்களையாவது கொடுக்க சொல், நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். பீமசேனன் பிரதிஜை செய்தான், அப்படியெல்லாம் நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க, நான் சொன்னால் பீமசேனன் கேட்பான். இப்படி கிருஷ்ணன் சொல்லி சஞ்சயனை அனுப்ப, அவன் சபையிலே அங்கு என்ன நடந்ததோ, ஏன்னா நீங்கள் நினைக்கும் மாதிரி இல்லை, பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணன் அவரோடு இருக்கிறான். பீமசேனனுடைய பராக்கிரமத்தை பற்றி அனைவரும் அறிந்ததே. முன்பு போல இல்லை. அர்ஜுனன் காண்டீபதாரி சிவனை நினைத்து தபம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்று 5 வருட காலங்கள் அஸ்திர சஸ்திர வித்தையை கற்று வந்திருக்கிறான். அவன் முன்னால் நீங்கள் அத்தனை பேர் நின்னாலும் அவனுக்கு தூசிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வீரத்தை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு நல்லா சஞ்சயன் சொன்னான். ஆனா அன்னைக்கு இரவு முழுக்க அவனுக்கு உறக்கம் இல்லை திருதராஷ்டிரனுக்கு. நிச்சயமாக என்னுடைய மக்கள் சாகத்தான் போகிறார்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவனுடைய எண்ணம் அனைத்தும் பீமசேனன் மேலே இருந்தது. பீமசேனன் எதிராக எப்பேற்பட்ட படைகள் அனைத்தும் வந்தாலும் அதை துவம்சம் செய்து விடுவான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்ட ஜராசந்தனை வெறும் கையினால் கொன்று தீர்த்திருக்கிறான்னா கொஞ்சம் பாருங்க, எந்த விதமான ஆயுதத்தையும் பிரயோகப்படுத்தாமல். அப்போ அவனுடைய வீரத்தை நாம் மிக குறைவாக மதிப்பிடக்கூடாது. இதுல என்னன்னா, இத்தனை விஷயங்கள் இவ்வளவு பலம் அவர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சும் யுத்தம் என்ற ஒன்று நடந்தால் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகள் சாகத்தான் போகிறார்கள் என்பதனையும் அறிந்தும், ஆனால் ராஜ்யத்தை தருவதற்கு மட்டும் மனம் ஒப்பவில்லை. பார், துரியோதனன் சொல்றான் அப்படின்னா, தந்தை என்கின்ற ஸ்தானத்திலே ராஜாவின் அரியணையில் அமர்ந்திருப்பவன் யாரோ திருதராஷ்டிரன். அவனுடைய முடிவே இறுதியானது. ஆனால் அவனுடைய முடிவு துரியோதனை சார்ந்ததாக இருக்கிறது. அது குழந்தைகளுடைய புத்திர வியாமோகம்.
தன்னுடைய குழந்தை இந்த நாடாள வேண்டும், அவனுக்குத்தான் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலம் தானே. சரி, இப்போ ஜராசந்தன ஏன்னா கிருஷ்ணன் மேலேயே எதிர்த்து 18 முறை யுத்தம் செய்தவன் ஜராசந்தன். அவ்வளவே நம்ம சைட்ல இருக்கக்கூடிய பீஷ்மர் கூட என்றுமே ஜராசந்தனை எதிர்த்ததில்லை. அப்பேற்பட்ட வீரனை ஒருவனாக இருந்து அவனை துவம்சம் செய்தவனுடைய வீரம் நிச்சயமாக அவன் கையில் என்னுடைய குழந்தைகள் மடியத்தான் போகிறார்கள். யுத்தத்தை தடுக்க முடியல பார்த்தையா சஞ்சயா? ஏன்னா பீஷ்மர், துரோணர், கிருபர் இந்த மாதிரி வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர்களும் சாகத்தான் போகிறார்கள். இப்போ என்னுடைய குழந்தைகளை எப்படி கொல்லப் போகிறார்களோ அதே போல பீஷ்மரும் சரி, துரோணரும் சரி, கிருபரும் சரி சாகத்தான் போகிறார்கள். ஏன்னா பாண்டவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே அனைவரிடமும் பிரீத்தியை சம்பாதித்தவர்கள், அதாவது அன்பை விதைத்தவர்கள். அப்போ நாமோ எல்லாரிடமும் பகைமை, யாருக்கும் தர்மம் என்ற ஒன்றை செஞ்சதே இல்லை. அப்போ நாம் என்ன விதைத்தேமோ அதை நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட நிறைய வீரர்கள் இருப்பது போல தெரிந்தாலும் அவர்கள் அனைவரும் துரியோதனன் பால் இருக்கின்ற அன்பினால் கூட இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா சஞ்சயா? இல்லை. ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் இட்ட உணவை தின்றதனுடைய விசுவாசத்திற்காக இந்த பீஷ்மர், துரோணர், கிருபர் இவர்களெல்லாம் நம் பக்கம் இருக்கிறார்களே தவிர துரியோதனன் மேல் இருக்கக்கூடிய அன்பினால் என்றால் கண்டிப்பா இல்லை. இவங்கள் இறந்தாலும் 3 பேருக்கும் ஸ்வர்க்கம் நிச்சயமாக காத்திருக்கும். அன்று யுத்தத்தில் என்னுடைய குழந்தைகள் சாகப் போகிறார்கள், நான் அதற்காக இன்றே அழுது கொண்டிருக்கிறேன் சஞ்சயா. பாருங்க, ஏன்னா அன்னைக்கு விதுரன் சொன்னான், சபையில அதர்மம் நடந்த பொழுது எவ்வளவோ தர்மங்களை எடுத்து சொன்னான். ஆனா நான் கேட்கல. எப்படி ராவணனுடைய சபையில் ராவணன் செய்தது தவறு, இப்படி செய்யாதே, இது உனக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று விபூஷணன் கத்தி சொன்னான். ஆனால் நல்லவை சொல்லும் பொழுது அதை கேட்கும் மனநிலையில் இருப்பதில்லை. ஏன்னா அது ஒரு விதமான மாயை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல என்னன்னா, நேத்து நைட் விதுரன் எவ்வளவு உபதேசம் செய்தான். ஆனா இந்த துக்கம் ஞானத்தை மறைக்கிறது. அந்த தர்மத்தை எல்லாம் இவன் கேட்கிறானே தவிர அதை மனதில் எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தலாம் என்கின்ற சிந்தனை, அந்த ஞானத்தை இவனுடைய மாயை மறைத்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு பகடை ஆட்டத்திற்கு அனுமதி அப்படின்னு சொல்லும் பொழுதே அதர்மமானது ஆரம்பமாயிற்று. ஏன்னா அன்று பகடை ஆட்டத்தில் ஆரம்பித்த அதர்மமானது இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. காலச்சக்கரம் ஒரே மாதிரி சுழல்வதில்லை. பகடை ஆட்டத்தில் துரியோதனன் பக்கம் இருந்த அந்த காலச்சக்கரம் இன்று அந்த அதர்மத்தின் பலனை அனுபவிப்பதாக இன்று பாண்டவர் பக்கம் நின்று சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இவன் தீர்மானமே செய்துட்டான், யுத்தம் வரக்கூடாது, வந்தால் நிச்சயமாக என்னுடைய மக்கள் சாகத்தான் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாம என்ன விதைச்சமோ அது அனுபவித்தே ஆக வேண்டும், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இது தர்மம். இதை தெரிந்தவன் திருதராஷ்டிரன். தெரிந்தும் இவ்வளவு அதர்மம் நடக்கும் பொழுதும் தன்னுடைய குழந்தை என்கின்ற பாசத்தினால் அதை அனுபவித்து பாவத்தை தேடிக்கொண்டவன் திருதராஷ்டிரன். அது மட்டுமல்ல, வெறும் பேச்சுத்தான் இந்த கர்ணன். துரியோதனனுக்கு சொந்த புத்தி இல்லை. சரி, கூட யாராச்சும் இருக்காங்களே, அவங்களாவது ஏதாவது நல்லது சொல்றாங்களா அப்படின்னா இந்த கர்ணன், சகுனி, துச்சாதனன் இவங்க அத்தனை பேரும் வெறும் பேச்சுக்குத்தான் லாயக்கே தவிர எந்த ஒரு செயலும் இதுவரையிலும் வெற்றிகரமாக நடத்த முடித்ததாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சொல்லு? நிச்சயமா இல்லை. துரோணருக்கோ பீஷ்மருக்கோ
ஒரு பக்கம் வயசாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சஞ்சயா, இதுக்கு என்னதான் வழி? இதற்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் நன்றாக தெரியும், ராஜ்யத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் இதற்கு உண்டான பரிகாரத்தை சொல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதையெல்லாம் கேட்டு சஞ்சயன், நீ சொன்னதெல்லாம் உண்மை திருதராஷ்டிரா, உன் மக்கள் நாசம் ஆவது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இவ்வளவு பேசுகின்ற நீ உன்னுடைய துரியோதனன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, உன் காலம் முடிந்தது என்றுதானே இதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். சரி, பாண்டவர்களுக்கு மிக 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 அபகாரம் செய்திருக்கிறார். எவ்வளவு துன்பம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு துன்பத்தை உன்னுடைய மகனை பேச்சை கேட்டு ஆரம்பத்தில் இருந்து விஷம் கொடுத்தது முதல், மெழுகினால் செய்யப்பட்ட வீட்டை கட்டி அதில் அனைவரையும் எரித்து கொன்றுவிட வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் இருந்து அனைத்து துன்பங்களையும் நீ பாண்டவர்களுக்கு செய்திருக்கிறாய். அப்போ அதை எந்த காரணத்திலும் பாண்டவர்கள் மறக்க மாட்டார்கள். அத்தனை கோபமும் அவர்கள் மனதில் தீயிட்டு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ராஜ்யத்தை மேலே நீ உட்கார்ந்துட்டு இருக்கியே, கொஞ்சம் நீ நினைச்சு பாரு, நீ சம்பாதித்த சொத்தா இது? கண்டிப்பாக இல்லை. இந்த ராஜ்யம் மட்டுமல்ல, அதற்கு மேலும் பல ராஜ்யங்களை யுத்தம் செய்து அதனால் வருகின்ற வந்த அந்த செல்வங்களையும் உனக்குத்தானே கொடுத்தான். அதை கொண்டு வந்து கொடுத்தது நீயா அல்லது உன்னுடைய குழந்தைகளா? இல்லை, பாண்டவர்கள். அப்போ பிதராஜித சொத்து மற்றும் அவர்களாக கொண்டு வந்து கொடுத்த செல்வம், அது அத்தனையும் அபகரித்து கொண்டு அதன் மேல் நான் தான் ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இது அதர்மமாக தெரியவில்லையா திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்லு பாரு. என்னுடைய ராஜ்யம் என்று சொல்லி வருகிறாயே, நீ யுத்தம் செய்து சம்பாதித்ததா இல்லை உன்னுடைய மக்கள் யுத்தம் செய்ததா? அப்போ ஒரு குழந்தைகள் அப்படின்னா அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்பவனே உண்மையான தந்தை. அப்போ நீ வைரி, அதாவது பகையை உன்னுடைய குழந்தைகளுக்கு வளர்த்திருக்கிறாய். பகைமை இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆரம்பத்திலே நீ திரித்து இருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மகன் நல்ல நிலைக்கு வர வேண்டும், ராஜ்யம் பரிபாலனம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் தர்மராஜன் ஆட்சி செலுத்தி விடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பாண்டவர்களுக்கு துன்பம் கொடுக்க முடியுமோ கொடுத்து விட்டு, அதனால் ஒரு விளைவு வரப்போகிறது, இதனால் என்னுடைய குழந்தைகள் இறப்பார்கள் என்று இன்று நீ அழுது என்ன பிரயோஜனம் பாரு. அது மட்டுமல்ல, அந்த பகடை ஆட்டம் ஏன் செஞ்ச? ஏன் அனுமதி கொடுத்து? அந்த பகடை ஆட்டம் அனுமதி கொடுத்த பின்னாடி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? என்னுடைய குழந்தை ஜெயித்தார்களா? ஜெயிச்சாச்சுன்னு ஒன்று உன்னுடைய முகத்தில் எவ்வளவு ஒரு பிரகாசமான சந்தோஷம். உன்னுடைய குழந்தைகள் ஜெயித்தார்கள் என்று சிரித்துக் கொண்டிருக்கிறாயே, பாண்டவர்களும் உன்னுடைய குழந்தைகள் தானே, அதர்மத்தினால் அவர்களை நீங்கள் வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்கின்ற எண்ணம் எங்க போச்சு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கூட இந்த விதுரனும் சரி சஞ்சயனும் சரி, பக்கத்தில் இருக்கிறது ராஜனே, இவனுக்கு இவ்வளவுதான் சொல்ல வேண்டும் அப்படியெல்லாம் இல்லை, எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு நீதியையும் சொன்னார்கள். ஆனால் இவன்தான் செவிமடுக்கவில்லை. இப்போ பாண்டவர்களுக்கு அபமானம் என்றால் அது உனக்கும் அபமானம் தானே. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருவர் ஒருவருக்கு ஒருவர் அந்த துவேஷத்தை விதைத்து இன்று அதுவே யமனாக வந்து நிற்கிறது உன்னுடைய குழந்தைகளுக்கு. சரி, காரணம் என்ன? உன்னுடைய பேராசை. இந்த ராஜ்யம் அனைத்தும் என்னுடைய குழந்தைகளுக்கே வர வேண்டும், அதனால் பின்னால் உன்னுடைய குலமே நாசமாக போகிறது என்கின்ற சிந்தை சிறிதும் இல்லை. ஒரு ராஜனாக அமர்ந்தவனுக்கு ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதனால் என்ன விளைவுகள் பின்னாளில் ஏற்பட போகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீ எப்பொழுது அதை அறிய முற்படவில்லையோ, இந்த ராஜ்யத்தில் அமர்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. பாருங்க, ஒரு தேரோட்டி சஞ்சயன்
ஒரு தேரோட்டி சொல்கின்ற உபதேசம் ராஜனை பார்த்து, ராஜா, யூ ஆர் அன்ஃபிட். எந்த நேரத்தில் தர்மம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் அதர்மம் நடக்கும் பொழுது தடுக்க வேண்டும் என்கின்ற மதி இல்லாதவன் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதியானவன் இல்லை அப்படின்னு ராஜன் முன்னாடியே சொல்லக்கூடிய தைரியம் 2 பேருக்கு மட்டும் இருந்தது. ஒன்று சஞ்சயன், ஒன்று விதுரன். மேலும் என்ன நடந்தது என்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.